பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா. நரகவாசிகள் எல்லாம் அழைக்கிறார்கள். யாரை? சொர்க்கவாசிகளை. அனஃபீது அலைனா மினல் மா. இதோ தண்ணீரிலிருந்து கொஞ்சம் எங்கள் பக்கம் ஊற்றுங்களேன். நீங்கள் குடித்து சந்தோஷப்படுகிறீர்களே, மகிழ்ச்சி அடைகிறீர்களே, அந்த தண்ணியை கொஞ்சம் எங்களுக்கு ஊற்றுங்களேன் அப்படின்னு கேட்குறான். ஓ மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பழ வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள், உணவு வர்க்கங்கள், இவற்றெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் என்று கேட்கிறார்கள். காலு, அவர்கள் சொல்லுவார்கள், சோனவாசிகள், இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டையும், சோனத்துடைய பானங்களையும் சூனத்துடைய உணவுகளையும் ஹராமாக்கி விட்டான். அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டார். எப்படிப்பட்ட காஃபிர்கள்? அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இத்தகது தீனஹும், தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். இந்த அல்லதீனங்கிறது காலு சொர்க்கவாசி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு அதை ஹராமாக்கி விட்டான் என்பது சொர்க்கவாசிகள் சொல்லுகிறார்கள். இந்த அல்லதீன இருக்குதுங்களே, அது அல்லாஹ் சொல்றான். அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்ட காஃபிர்கள் என்றால், இத்தகது தீனஹும், தங்கள் மார்க்கத்தை அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். லஹுவன் வ லஇபன், லஹு என்று வீண் வேலையாகவும், லஇபு விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். அப்படின்னா அவருடைய வழிமுறையே வீண் வேலைகளும் விளையாட்டுமாக கழித்து விட்டார்கள் வாழ்க்கைய. அல்லது தீனா தீனுல் இஸ்லாம்னு வைக்கலாம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் கேலி செய்து, கிண்டல் செய்து, அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் மார்க்கத்தை அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் கொடுத்தால் இந்த மார்க்கத்தை அவர்கள் கேலியாக, கிண்டலாக ஆக்கி கொண்டார்கள். என்ன பை, ஒன்றும் தீனா வழிமுறைன்னு வச்சுக்கலாம். அவங்க வாழ்க்கை வழிமுறை எப்படி ஆயிடுச்சுங்க? வெறும் விளையாட்டு, குதிப்பு, இதுலயே வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்து நிற்கிறான். இப்ப இப்படி அர்த்தம் வைக்கலாம். அல்லது தீனம்னா அவர்களுடைய தீனா அவருடைய அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தன் நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்கள் அதை விளையாட்டாக ஆக்கி கொண்டார்கள், நபிமார்களை கேலி செய்தார்கள். அந்த மாதிரி அவர்கள் மார்க்கத்தை விளையாட்டாக கொண்டார்கள். வர்றத்துக்கும் ஹயாத்து துன்யா, இவ்வுலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. என்ன ஏமாத்திருச்சு? இதுதான் உண்மை நினைச்சு அவர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. இதனுடைய அலங்காரங்களை பார்த்தார்கள், இவ்வுலகிலே மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களை பார்த்தார்கள். இதுதானப்பா வாழ்க்கை. அவன் வீடு பாரு எவ்வளவு பெருசு, அவன் வீடு பாரு எத்தனை கோடியில் கட்டியிருக்கிறான் என்று அவர்கள் பார்த்து பார்த்து அப்படியே மயங்கினார்கள். இதுதான் வாழ்க்கை என்று கருதி கொண்டார்கள். இந்த உலக வாழ்வு அவர்களை ஏமாற்றிவிட்டது. நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தோம். பிரம்மாண்டமான பில்டிங், ஒரு பில்டிங் பார்த்தா கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. ஏறத்தாழ கீழே ஒரு இந்த பக்கம் 5 ரூம், அந்த பக்கம் 5 ரூமு, மாடியில் ஒரு 5 ரூமு, எப்படி ரூம்களே ஒரு 20 ரூம் இருக்கும். ஹால் எடுத்துட்டா கீழே ஒரு 2-3 ஹால், மேலே 2-3 ஹால். ஒவ்வொரு குளிக்கிற ரூமும் ஒரு பெரிய ரூம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஒரு குளிக்கிற ரூம் இருக்குங்களே, அது பிரம்மாண்டமா ஒரு ரூம், குளிக்கிற ரூம் கூட ஒரு பெரிய ரூம் மாதிரி, கீழே ஃபுல்லா டைல்ஸ், சைடில் ஃபுல்லா டைல்ஸ். அதுதான் சொர்க்க வாழ்க்கை கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சுடு தண்ணி, ஒரு பக்கம் நல்ல பச்சை தண்ணி வர மாதிரி ஃபுல்லா டைல்ஸ் போட்டு, அதில் குளிக்கிற தொட்டி, அப்படியே அந்த இதுலேயே தொட்டி கட்டியிருக்காங்க. கட்டல, அது அப்படி வாங்கி அந்த செராமிக்லேயே தொட்டி, குளியல் தொட்டி. அது நம்ம வீடுல எவ்வளோ ஹால் இருக்குமோ இந்த ஹால் பெருசுக்கு குளிக்கிறோம். மெட்ராஸ் ஒரு வீட்டுக்கு போயிருந்தா தனியாக பாத்ரூமுக்கும் தனியாக ஒரு ஏசி போட்டிருக்குறீங்க. ஹாலில் ரூமில் ஏசி இருக்கு, தனியாக பாத்ரூமுக்கு தனியாக ஒரு ஏசி. ஏன்னா உள்ளே போய் 10 நிமிஷம் உட்காந்து ஏசி இல்லாமல் உட்கார முடியாது. அவர் ஏசி உட்காடுற மாதிரி இது போட்டு அங்கேயே பேப்பர்லாம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அங்கேயே பேப்பரு புக்கெல்லாம் இருக்கு. அவர் உள்ள போய் உட்காந்துக்கு டைம் ஏன் வேஸ்ட் பண்ணும்? அது ஒரு குமுதம் படிக்கலாம், ஒரு கல்கண்டு படிக்கலாம் அப்படின்னு. நவுது பில்லா. இதுதான் வாழ்க்கைன்னு ஏமாந்து போறாங்க. மதரசாவுக்குன்னு போய் அங்கே ஏதாவது உதவி, மதரசாவுடைய
நிதி வளர்ச்சி காசு கொடுங்க கேட்டால் 500 ரூபா. அது கட்டியிருக்காங்க 4 கோடிக்கு. 4 கோடி ரூபா மதிப்பு இருக்கு நிலங்களை என்ன சேர்த்தது மதிப்பு, அந்த வீட்டு மதிப்பு எவ்வளோ கட்டுறாங்க? வெறும் 500 ரூபா. ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கூடாதா? வெறும் 500 ரூபா. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அப்போ உலக வாழ்க்கையை அவர்களை ஏமாத்திருச்சுங்களா? இத்தனையும் அந்த 4 கோடி வீட்டை விட்டு தானே போவாங்க. இந்த செராமிக் டயர்ஸு எல்லாத்தையும் விட்டு தானே கபருக்கு போவான். கபரில் டயர்ஸ் கிடையாது, ஏசியும் கிடையாது. எவை அதே மண்ணறை தான், வெறும் மண். இது உள்ள அவர் பேர் தனியாக வந்துட்டார். அவருக்குன்னு ஸ்பெஷலாக உள்ளுக்குள்ள ஒரு மார்பிள்ஸாவது போட்டு சைடில் மார்பிள்ஸுக்கு வச்சு அடுக்கி உள்ளே வைக்கிறாங்களா? அது கிடையாது. வெறும் மண்ணில் தள்ளி, அது மழை பெஞ்சா உள்ள சேராக தான் இருக்கும். சேத்துக்குள்ளேயே தள்ளி மூடிட்டு உருட்டை கட்டையை தூக்கி வச்சு மணலி போட்டு வந்துடுவாங்க. இவர் எல்லாத்தையும் விட்டு போயிட இருப்பாருங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றுவது. பல்யோமன் அன்சாகும், இதோ இன்றைய நாள் அவர்களை நாம் மறந்து விடுவோம், நரகத்திலே அவர்களை போட்டு விடுவோம், சூனத்துக்கு அழைத்து செல்ல மாட்டோம் அர்த்தம். கமா நசூ லிகா யௌமிஹிம் ஹாதா, எப்படி அவர்கள் இன்றைய நாளின் சந்திப்பை மறந்து விட்டார்களோ, இன்றைய நாளில் நம்மை சந்திப்பார்களே அந்த சந்திப்பை அவர்கள் மறந்து விட்டார்களோ, அல்லது இன்றைய நாளை அவர் சந்திக்க வேண்டி இருக்கிறதே, கியாமத் என்று ஒரு நாள் வரும், அந்த நாளை நாம் சந்திக்கத்தான் போகிறோம், அல்லது கியாமத்து நாளிலே ஹக்கை சந்திக்க போகிறோம், மௌலாவை சந்திக்க போகிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்ட காரணத்தினாலே இன்று நாம் அவர்களை மறந்து விடுவோம். எப்படி அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி கொண்டிருந்தார்களோ, மறுத்து கொண்டிருந்தார்களோ, அவ்வாறே அவர்களுடைய அந்த அமலுக்கு கூலியாக இங்கு அவர்களை நாம் மறந்து விடுவோம். அவர்கள் நம்மை வசனங்களை மறுத்து கொண்டிருந்தார்கள், இங்கே அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புவதை நாம் மறுத்து விடுவோம். நிச்சயமாக அவளிடத்திலே நாம் வேதங்களை கொண்டு வந்தோம். அந்த வேதத்தை நாம் விரிவாக விளக்கி இருந்தோம். அந்த வேதத்திலே மார்க்க சட்டத்திட்டங்களை, இன்னும் தௌஹீதுகளை விளக்கி வந்திருந்தோம். அலா இல்மின், நம்முடைய அறிவின் படிக்கு, நாம் அறிந்திருந்த படிக்கு அதில் மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கி இருந்தோம். ஹுதம் வ ரஹ்மத்தன், அதுவோ ஹிதாயத்தாக இருக்கும் நிலையிலே, ரஹ்மத்தன் மக்களுக்கு நேர்வழியாக இருக்கும் நிலையிலே, மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் மக்களுக்கு அருளாகவும், இறைவனுடைய பக்கத்தில் வரக்கூடிய அருளாகவும் இருக்கும் நிலையிலே, கௌமி யுமினூன், ஈமான் கொண்ட மக்களுக்கு அது நேர்வழியாகவும் பேரருளாகவும் இருக்கும் நிலையிலே நாம் அனுப்பி வைத்திருந்தோம். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அது என்ன அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? இல்லா தஅதீலஹு, அதனுடைய விளக்கம், அதனுடைய முடிவு அவர்களுக்கு வருவதை தவிர வேறொன்றை எதிர்பார்க்கிறார்களா? இதனுடைய முடிவு அல்லாஹ் எதை எச்சரித்துக் கொண்டிருந்தானோ, எந்த கியாமத்து வரும் என்று எண்ணிக் கொண்டிருந்தானோ, அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தா எச்சரிக்கை. அதனுடைய தாவீல் என்ன? நிஜமான கியாமத்து வரதான் தாவீல், அதனுடைய விளக்கம். கியாமத்து வரும் அல்லாஹ் சொல்லிட்டு, இதுக்கு பேர் என்ன? இன்சார், எச்சரிக்கை. தாவீல் என்ன? அவனுடைய விளக்கம் என்ன? நேரடியாக கியாமத்து வந்து வர்றதுதான். அல் யன்துரூன, பை அது கனவு காண்றான் பை, என்ன பை? அவனுடைய விளக்கம் என்ன? காலையில் நடக்குது கனவு அப்படின்னு நடக்குது. விருந்தாளி வர மாதிரி கனவு காலையில் விருந்தாளி வந்துட்டாங்க, அதான் தாவீல். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த மாதிரி கியாமத்து வரும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபிமார்களும். அப்போ அதனுடைய தாவீல் என்ன? நேரடியாக கியாமத்து வந்துடும், பூமி வெடித்து சிதறி, வானங்கள் வெடித்து சிதறி, அதுதான் தாவீல், அதனுடைய விளக்கம். அல் யன்துரூன, அவர் எதிர்பார்க்கிறார்களா? இல்லா தாவீலஹு, அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை தவிர, நேரடியாக நிதர்சனமாக அந்த குர்ஆனை பார்ப்பதை தவிர. யௌம யஅதி தஅவீலுஹு, எப்ப அதனுடைய குர்ஆனுடைய நேரடி விளக்கம் அவர்கள் முன்னால் வருமோ, அதாவது கியாமத் வந்து விடுமோ, யகூலுல் லதீன நஸூஹு மின் கபுல், இதற்கு முன்பு அந்த குர்ஆனை
மறுத்து கொண்டிருந்தார்களே, மறந்து கொண்டிருந்தார்களே அந்த மக்கள் சொல்லுவார்கள், அது ஜாத் ரசூல் ரப்பினா பிலா, உண்மையிலே நம்முடைய ரப்புடைய ரசூல்மார்கள் உண்மையைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னதெல்லாம் பொய் என்று சொன்னோமே, இப்பதான் விளங்குச்சு. தப்பிக்க வழி இல்லையே, விளங்காம காலத்தை ஓட்டி விட்டாமே. பஹல்லனாமின் சுஃபா, நமக்கு யாரும் ஷஃபீகள் சிபாரிசு செய்யக்கூடிய யாரும் இருக்கிறார்களா? யஷ்ஃபஊலனா, அவ்வாறு இருந்தால் நமக்கு ஷஃபாஅத் செய்வார்களே, இப்படி யாரும் இல்லையே. அவர் உரத்து, அல்லது பூமிக்கே நாம் திருப்பி அனுப்பப்படுவோமா? நஅமலு கைரல்லதீ குன்னா நஅமல், நாம் இதுவரை பூமியை செய்து கொண்டிருந்த தீய காரியங்கள் அன்றி வேறு நல்ல காரியங்களை செய்துவிட்டு இங்கே வரலாமே என்று அவர்கள் அங்கே வந்து அழுது தகருவார்கள். சிறுக்கு குப்பரெல்லாம் விட்டு, பாவ காரியங்கள்லாம் விட்டு நற்காரியங்கள் செய்துவிட்டு வரலாமே. நஅமல கைரல்லதீ குன்னா நஅமல், நாங்கள் இங்கே பூமியில் செய்து கொண்டிருந்த காரியங்களை விட்டுவிட்டு வேறு நல்ல காரியங்கள் செய்வோமே, எங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, திரும்ப அனுப்பப்படுவோமா என்று கேட்பார்கள். கது கசிரு அன்புசகம் முதல்ல அன்னும் மா காணும் எஃப்தரூன், நிச்சயமாக அங்கே வந்து அவர்கள் பார்த்த பொழுதுதான் விளங்குவார்கள், தங்கள் நப்சுக்கே தாங்கள் அவர் நஷ்டம் இணைத்துக் கொண்டார்கள். வல்ல அன்னும், அவர்களை விட்டும் மறைந்து போய்விட்டது. மா காணும் எஃப்தரூன், இதையவர்கள் இட்டு கட்டி கொண்டிருந்தார்களோ அல்லாஹோடு, இவையெல்லாம் அல்லாஹுக்கு இணையானவர்கள் என்று கருதி கொண்டிருந்தார்களோ அவையெல்லாம் அங்கே அவர்களை விட்டும் காணாமல் போய்விட்டது. எவற்றெல்லாம் வணங்கி வந்தார்களோ அந்த சிலைகள், அந்த தெய்வங்கள் எல்லாம் எதுவும் அங்கே வராது, எல்லாம் காணா போயிடுச்சு, எதுவும் உதவிக்கு வராது. என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நிலைமையை பற்றி இதுவரை நமக்கு அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறார். அதற்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி பயான் செய்றான் பாருங்க. அல்லாஹ் நம்ம செஞ்ச அருளை பற்றி பயான் செய்றான். இன்ன ரப்பகுமுல்லாஹ், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதீ ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல, வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபீ சித்தத்தி அய்யாம், 6 நாட்களிலே படைத்தான். என்னப்பா 6 நாள்ல படைச்சான்னா, எதுக்கு போய் எல்லாம் 6 நாள்ல படைக்கணும்? ஒரே நாள்ல படைச்ச ஒரு நல்லதுல இன்னமா அம்ருஹு, நிச்சயமா அல்லாஹ்வுடைய வேலையெல்லாம் யாராத ஷையன் கூறலோ குன் ஃபயகுன், அதை பார்த்து ஆகு என்று சொல்ல வேண்டியதுதான். உடனே அந்த வஸ்து ஆகிரும், உண்டாகும் சொன்னா அடுத்த வினாடி உண்டாயிரும். குன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஏங்க அல்லாஹ் வானபூமியில் 6 நாள் படைக்கணும்? இதற்கு என்ன 6 நாள் என்றால் என்ன விளக்கம்? பலரும் பலவித விளக்கங்களை கூறுகிறார்கள். அப்ப சிலருடைய விளக்கம் என்ன, 6 நாள் என்பது 6 கட்டங்களாக படைச்சான். வானத்தை ஒரு நாள், பூமி ஒரு நாள், மிருகங்கள்லாம் ஒரு நாள், தாவரங்கள்லாம் ஒரு நாள், மலைகள்லாம் ஒரு நாள், கடல்லாம் ஒரு நாள், இப்படியாக 6 கட்டங்களாக படைத்தான். அதான் 6 நாள் என்று கூறப்பட்டிருக்கு. இன்னொன்று ஒரு நாள் அப்படிங்கிறது பாத்தீங்களா, நம்மகிட்ட ஒரு நாள் என்ன 24 மணி நேரம் அப்படின்னா என்ன, ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்தால் அது ஒரு நாள், அதானே 24 hours. இப்ப பூமியுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ற மாதிரி, ஒரு பகல் ஒரு இரவு. பகல் இரவை கண்டுபிடிக்க எது நமக்கு தேவைப்படுது? சூரியன். சூரியன் தானே பகல் இரவுன்னு தெரியுது. உதிச்சா பகல், சூரியன் மறைஞ்சா இரவு. இரவு வந்துருச்சு, மறுபடியும் உதிக்கிற வரைக்கும் இரவு. ஆமா தானே பை? இவன் சூரியனே எல்லாம் படைக்கிற, அப்ப இங்க பகல் இரவு எப்படி? பூமி வானம் எதுவுமே இல்லை, சூரியன் சந்திரன் வானம் பூமி எதுவுமே இல்லை, அங்க பகல் இரவு எப்படி? எதை வச்சு பகல், எதை வச்சு இரவு? டைம் வச்சு கடிகாரம் வச்சு கண்டுபிடிச்சாங்க. கடிகாரம் வச்சிருந்து அஜந்தா குவாட்ஸ் கடிகாரம் அதை வச்சு நல்லா டைம் தெரிஞ்சுக்கிட்டான். 24 hours சூரியன் இல்லாட்டியும். அப்படியா? இப்போ எதை வச்சு ஒரு நாள் இரவு? இப்போ 6 நாள் என்றால் இந்த துனியாவுடைய 6 நாளா? துனியாவில் நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். ஆனால் அல்லாஹ் இடத்துல ஒரு நாள் எத்தனை மணி நேரம் கொண்டது தெரியுமா? 50,000 வருடங்களை கொண்டது ஒரு நாள்.
50,000 வருடங்கள் பை இன்ன யௌமன் இந்தல்லாஹி க50 அல்ஃப சனத்தின் மிம்மா தஅது. நீங்கள் என்னது போன்ற 50,000 வருஷம் ஆச்சுன்னா ஒரு நாள். இப்ப கணக்கு போட்டுக்க போய் அரை நாள்னா 25,000 வருஷம். ஒரு நாள்னா 50,000 வருஷம். ஒரு நாளுங்கிறது எல்லா இடத்துல 50,000 வருஷம். ஒரு மணி நேரங்கிறது 2,000 வருஷம். ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு வருஷங்களுக்கு 2,000 வருஷம் கழிச்சு தான் வரும் எல்லா இடத்துல. எவை ஒரு மணி நேரம் எவ்வளோ குறைஞ்சது 2,000 வருஷம். அவ்வளோதான் காத்திருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னா எத்தனை வருஷம்? 30 வருஷம். தலை என்னவை ஒரு 30 வருஷம் காத்திருக்கு. ஒரு வினாடினா குறைஞ்சது ஒரு 6 மாசமாக இருக்கு. ஒரு வினாடியில 6 மாசம் காத்திருக்கு. அவ்வளவு காலம் அல்லா இருக்கு. இப்ப அல்லாஹ்வுல எந்த காலத்துல துனியாவுடைய 6 நாளா அவனிடத்துல உண்டான 6 நாளா யாருக்கு தெரியும்? சில கிதாபுகள்ல துனியாவுடைய 6 நாள்னு போடுறாங்க. இப்ப இங்க போடுறாங்க மின் ஐயாமி துனியா சித்தத்தி ஐயாமி மின் ஐயாமி துனியா. துனியாவுடைய நாட்கள் இருந்து 6 நாள். யார் கண்டுபிடிச்சா? அவங்கள சொல்லிக்க வேண்டியதான். துனியாவுடைய நாள்ல இருந்து 6 நாள். ஏன் அல்ல 6 நாள்ல படிக்கணும்? ஒரே வினாடியில படிக்கும் ஆற்றல் உடையவன் தேவன். அதுக்கு என்ன விளக்கம்? பலர் அதுக்கும் பல விளக்கம் சொல்றாங்க. ஒண்ணு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே வினாடியில் படைக்கும் ஆற்றல் இருந்தாலும் எதையும் நிதானமா செய்யுங்க, தடால்வடியா எதையும் செய்யாதீங்க, நமக்கு கற்பிப்பதற்காக வேண்டி தன் சிருஷ்டிகளுக்கு எதையுமே நிதானமாக ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று கற்பிப்பதற்காக வேண்டி 6 நாட்களிலே செய்தான். ஒரு வீட்டை வாங்குறீங்க, டக்கு நேற்று பேசி மறுநாளே வாங்கிட்டு வந்துடுறது. பார்த்தா அந்த வீட்டில் கீழே கரையம் அரைச்சி இடிஞ்சு விடுற நிலைமையில் இருக்குது. செய்யாதீங்க. எதையுமே நிதானமா யோசிச்சு 4 பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு ஒரு வாரம் தள்ளி போடுங்க. எதா இருந்தாலும் ஒரு 6 நாள் கழிச்சு செய்யலாண்டு. இப்படியாக ஒரு நிதானத்தை நமக்கு கற்பிப்பதற்காக வேண்டி என்னங்க 6 நாட்களிலே 6 கட்டங்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தான். சூஃபியாக்கள் 6 கட்டங்கள் 6 நாட்கள் என்பதை கொண்ட நோக்கம் தனசுலாத்தே சித்தா என்றும் சிலர் கூறுகிறார்கள். அஹதியத்திலிருந்து வஹதத் அது ஒரு ஆண். நேரெல்லாம் கணக்கு இல்லை, அது ஒரு ஷான். வஹதத்திலிருந்து வாஹிதி, இது ஒரு ஷான். அங்கிருந்து அருவா, அங்கிருந்து அம்சால், அப்ப அங்கிருந்து அஜிசாம். இவ்வாறாக 6 ஷான் அல்லாஹ். அதனால அல்லாஹ் 6 நாட்கள் என்று அதை கூறினான். நேரங்காலம் கணக்கு இல்லை. ஏன்னா எந்த ஆண்ல அல்லாஹ் அஹதியத்தில் இருக்கானோ அதே ஆண்ல வஹதத்தில் இருக்கான்ல, எந்த ஆண்ல வஹதத்தில் இருக்கானோ அதே ஆண் வாஹிதியிலே இருக்கான். அதனால அல்லாஹ் இடத்துல ஒரு குல்லையோமின் ஹுவஃபி ஷான், ஒவ்வொரு வினாடியும் ஒரு ஷான்ல அல்லாஹ் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்து தான் அது. அதனால அது அல்லாஹ் தஆலா 6 நாட்கள் என்று கூறினான். இவ்வாறு சிலர் சொல்கிறார்கள். அப்ப 6 நாட்கள்ல இந்த வானம் பூமியை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அரிசிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செவ்வையானான். அரசு என்றால் அசல்ல சிம்மாசனம், அரசன் அமரக்கூடிய சிம்மாசனம் என்று பொருள். அரசிலே செவ்வையான அர்த்தம் என்ன? அரசு என்பது என்ன? அரசு என்பது வானம் பூமிக்கு மேல உண்டான ஒரு பில்டிங் என்று சிலருடைய கற்பனை, ஒரு கட்டிடம். ஆனா உண்மையில அரசு என்பது வானம் பூமி அனைத்தையும் உள்ளடக்கியதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வசிய குருசியு சமாவாத்தி வந்தம். அவனுடைய குருசி இருக்கிறது, அது குருசினா நாற்காலின்னு அர்த்தம். அது வானம் பூமி அனைத்தையுமே தனக்குள் உள்ளடக்கியது. குருசி எல்லாத்தையும் உள்ளடக்கியது. குருசியை விட அரிசி பெருசு. அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி என்பது அகில உலகங்கள்ல மாசிவல்லா என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ
அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களுக்கும் ஒட்டுமொத்த பேர் என்னங்க? அரிஷ். இஸ்தவா அரிஷ். அரிஷிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செவ்வையானான். என்ன அர்த்தம்னா அல்லாஹ் தஆலா இந்த மாசி வல்லாவிலே அவன் தான் இருக்கிறான். இஸ்தவா. இஸ்தவா ஏன் செவ்வையானான், சமமாக ஆனான் ஏன் சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஒவ்வொன்றுக்கும் அவரவர்களுடைய இக்திஸா படிக்க அல்லாஹ் தஆலா உஜூத் சிஃபாத் அஃஆல் ஆசார கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உஜூத் சிஃபாத் அஃஆல் ஆசார அதுக்கு அந்த மாதிரி யானைக்கு எல்லாம் ஒரு கூவத்தை கொடுக்குறான், அந்த கூவத்தை மனுஷனுக்கு கொடுக்கல. இல்லவே யானைக்குள்ள கூவத்தை பூனை கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாம் அப்படி கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூவ. ஒருத்தருக்கு பசாரத்து கூட, ஒருத்தருக்கு கம்மி. ஒருத்தருக்கு சமாத்து கூட, ஒருத்தருக்கு கம்மி. கழுகு அங்கேருந்து பார்க்குது கீழே உள்ள எலிய, நமக்கு இங்கே போதும் தெரிய மாட்டேங்குது. அது அங்கேருந்து பார்க்குது, அதுக்கு பசாரத்து கூட. இவ்வாறாக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சில அம்சங்கள் கூட குறைய. அவைகளுடைய இஸ்திஸா பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்ற முடியும். ஒரு கிலாஸ் கூட தண்ணி ஊற்ற முடியுமா? ஒரு குடத்துல கொண்டு போய் ஒரு டேங்க் தண்ணி ஊற்ற முடியுமா? முடியாது. என்னென்ன பாத்திரங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவைகளுடைய இஸ்திஸாவுக்கு தகுந்த மாதிரி அவைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உஜூத் சிஃபாத் அஃஆல் ஆசாரை கொடுத்து வருகிறான். அதைத்தான் அல்லாஹ் இஸ்தவா, அவன் செவ்வையானான் அரிஷின் மீது என்று கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு